நாராயணன் பேர்ல எங்களுடைய ஒட்டி உறவாடி எனக்கு சகோதரனாக வந்து கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து இங்கே நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்தோம். அந்த சிறப்புல எப்படியாவது பாடம் நினைச்ச உடனே சாமி ஓப்பு பதிக்க கணக்கு வழக்கு பார்த்து காசு கொடுக்கிற மக்கள் நீங்கள். அது பெரிய சிறப்பு. சாதாரண மண்ணில் கடம்பம் ஐயா நீங்க வீடியோ எடுக்கிற ஆள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ அம்மன் கோயில் எத்தனையோ தொழுமான கோயில் எல்லாம் ஐயா நிகழ்ச்சி எடுத்து பிரபலமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப கடம்பமலை கச்சேரி சீடி வந்து உலகமெல்லாம் போது விசில் அடிக்கிறது நமக்கு அங்க கஷ்டமாயிரும். அப்படி செய்யக்கூடாது. உங்க ஊர் பெருமையை உலகம் அறிய போகிறதுக்காக குறும்பூர் ராஜ்ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம மண்ணோடைய மகிமை வெளித்தரேன். இவர் ஊர் பூரா பாடுறாரு, எல்லாரும் கேட்கறமே கடம்பங்குளம் கடம்பங்குளம்னு பாட்டு கேட்கறமே, அவரும் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடம்பங்குளத்து செய்தி டிவியில வரப்போகும் போது நமக்கு அது பெருமை. இன்னைக்கு எப்படித்தானே ஊர் முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுக்கு கொடியேற்றுவதற்கு கொடிப்பட்டமும் கொடிக்கயிறும் கொண்டு போகிற நீங்கள் பெருமை பெற்றவர்கள். அதுபோல உலகமெல்லாம் பாடி தெரிகிற எனக்கு இந்த கடம்பங்குளத்தில் என்ற இன்னொரு சொத்தம் கிடைத்தது. என் தம்பி முடிசூடும் பெருமான். உண்மையிலேயே எங்கிருந்தாலும் எனக்கு கீழே விழுந்தா கூட தாங்கி பிடிப்பதற்கென்று எனக்கு ஒரு பிள்ளையை அனுப்பி இருக்கிறீர்கள். அதுவும் இந்த மண்ணு தான். அப்ப ஆகப்பாட கடம்பங்குளம் எங்கள் குடும்பத்து ரத்தத்தோடு ஒட்டி கிடக்கிறது. வைகுண்ட சாமியுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே எந்த இடத்துல போனாலும் நான் கடம்பங்குளத்துக்காரனை சும்மா சொல்லிட்டு நீங்க போலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்க வேணா நீங்க போனா சொல்லி பாருங்க. அப்ப தெரியும் உங்களால் வளர்க்கப்பட்ட சிவச்சந்திரன் எப்படி விதைத்திருக்கிறான் என்று. உங்களுக்கு பெருமை கிடைக்கும், உங்களுக்கு பேர் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஐயா புகழ பாடணும், ஐயாவை வணங்குறவங்களுடைய புகழும் வெளி உலகத்துக்கு தெரியணும். அந்த நிலையை நான் யார் யாரோ எதுக்கோ பாடினாங்க, போட்டிக்கும் பாடினாங்க, அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க. ஆனா நிற்காது. ஐயா கிட்ட போட்டிக்கிட்ட எல்லாம் நிற்காது. அவன் மேல அன்பு மட்டும் தான் இருக்கும். அந்த அன்பு உங்களிடம் இருப்பதனால்தான் நான் உரிமையோட தான் உங்கள்கிட்ட பேசுவேன். எனக்கு உரிமை இருக்கிறது. நான் ஐயாவுடைய புகழை பாடுவோம். நீங்கள் ஐயாவுடைய அருளை பெற்றவர்கள். இரண்டு பேருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதனால்தான் இந்த கடம்பங்குளம் இன்று உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது. என் அன்பு மக்களே, நல்லா கைதட்டுங்க, கலகலப்பா இருங்க. அதுல தப்பே இல்லையா? ஆமா, நல்ல சத்தம் போடலாம். சத்தம்னா பாடும்போது நல்லா கைதட்டி கலகலப்பா பாடலாம். அதுக்குன்னு அதெல்லாம் இல்ல. நம்ம கலகலப்பாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க பாருங்க. பள்ளியூர் செல்வி சொல்ல சதிபர், திருச்செந்தூர் பதினுடைய துணை செயலாளர், ஐயாவுடைய சின்னையாவுடைய நற்பணி மன்ற செயலாளர், இவ்வளவு பதவியும் பெற்று சிறப்பு பெற்றவர்கள் நமக்கு மேடையில இருந்து உங்களை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கு நம்ம கடம்பங்குளம்? கடம்பங்குளம் நீங்க எல்லா இடத்துலயும் சிறப்பு. வள்ளியூர் ஒரு விழா நடந்தாலும் இங்க இருந்தா யாரை எடுத்துட்டு போறாங்க, இங்க இருந்தா ஊரை எடுத்துட்டு போறாங்க. ஆகப்பாட கடம்பங்குளம் நெல்லை மாவட்டத்தில் புகழ்பதியாக வந்திருக்கிறது. அந்த சிறப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பொறுத்தவரை என் கடமையை கரெக்டா செய்வேன். கடம்பங்குளங்கிற சிறப்பை கண்டிப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த சிறப்புக்கு எந்த வகையும் நான் இழுக்க வைக்க மாட்டேன். நீங்க தந்தாலும் சரி, தராட்டும் சரி, வாழ்த்தினாலும் சரி, வாழ்த்தாட்டும் சரி, நான் கடம்பங்குளம் மண்ணை தொட்டு வணங்க கடமைப்பட்டவன். அந்த நம்பிக்கையில தான் அந்த நிகழ்ச்சி. ஆக என் அன்பு மக்களே, அற்புதத்தை கொடுக்கிற உங்கள் மத்தியில ஐயாவுடைய புகழ்பாட ஒரு வாக்கியம் கிடைத்திருக்கு. எல்லாரும் நல்ல கைதட்டி கலகலப்பா மடிக்குமா? சந்தோஷமா? இன்னொரு தட்டுக்கு பார்க்கலாம். அப்படி போ. அந்த சிறப்போடு நாம போ. எல்லாம் கைதட்டி கலகலப்பா. போன தடவை ஒரு மேடை போட்டு மழையும் கையுமா சரியாக நிகழ்ச்சி இல்லை. அதுக்கு போற அந்த பக்கமே வரல. ஆமா, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்லா போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே ஐயா கொடுத்த சிறப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க நல்லாவே வருவீங்க. ஏதோ பெருமைக்கு பேசல, இந்த மண்ணில கால் வைக்கும் போது தெரிகிறது. ஆமா, இவர்கள் வாழுவதும் இவர்கள் தலைப்பதும் அந்த மண்ணின் மகத்துவத்தை பொறுத்தது. கடம்பங்குளத்தில் ஐயா வடக்கு நோக்கி இருக்கிறார் என்றால் உங்களை வாழ வைப்பதற்காகவே ஐயா வந்து கொண்டிருக்கிறார். அந்த